முளைக்கீரையை தண்டோட ஒன்று ஒன்றா எடுத்து அதோட வேரை மட்டும் கிள்ளி போட்டு மண் இல்லாமல் தண்ணியில் நல்லா அலசி வெட்டி போட்டு பொரியல் பண்ண போகிறோம். சூடான ஆயிலில் கடுகு பொரிஞ்சதும் உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. உளுந்து ஓரளவு ப்ரௌன் ஆனதும் பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்குங்க. தாளிக்கிறப்போ உளுந்துக்கு அப்புறம் காஞ்ச மிளகாயை போட்டுக்கணும். நான் கொஞ்சம் மண்டை கொளரில் மறந்துட்டேன். வெட்டி கழுவுன கீரையை வடிகட்டியில் போட்டு நல்லா தண்ணியை இருத்துருங்க, இல்லைன்னா பொரியல் தண்ணியை. பிறகு கீரையை பேனில் கொட்டி தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குங்க. கீரை ஓரளவு சுருண்டதும் துருவன தேங்காயை போட்டு வதக்குங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு வதக்குங்க. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை, மிளகாய்த்தூள் உட்பட. நாம் போட்ட பச்சை மிளகா, காஞ்ச மிளகாயிலே பொரியலுக்கு தேவையான காரம் வந்துடும். கீரையை மைய வதக்க தேவையில்லை, 80% வதக்கி சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுபோல் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம மொமெண்ட்ஸ் ஆஃப் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நலமன்புடன் உங்கள் ரோலக்ஸ்.